வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரோபோ வந்து இருக்கு. ஸோ இந்த ரோபோ வந்து கேட்குது ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கிலீஷ் என்னதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஸோ காய்ஸ் இதுதான் வந்து யூனியன் மெட்ரோ துபாயோட மெயின் மெட்ரோ ஸ்டேஷனாக வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே தான் வந்து யூஏஇக்கு போகிற முக்கியமான ட்ரெயின்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச், அதாவது இடம் மாறுற ஏரியா. ஸோ இங்கே இருந்தது ரெட் லைன் க்ரீன் லைன் அப்படின்னு சொல்லி 2 லைன் இருக்குது. அது மூலமாக தான் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். இந்த யூனியன் மெட்ரோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நார்மல் சைக்கிள்ஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து அவர்ஸுக்கு என்ற கணக்கில் வந்து திராம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு இந்த சைக்கிள்ஸையும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் இதை ட்ரை பண்ணல. நாங்கள் யூனியன் மெட்ரோக்குள்ள போயிட்டு உங்களுக்கு மேலதிக டீடைல்ஸை தரம் வாங்க. நாங்கள் இப்போ யூனியன் மெட்ரோக்குள்ளே வந்துட்டோம். இந்த யூனியன் மெட்ரோலேருந்து நாங்கள் முதலாவதாக போய் பார்க்க போகிற இடம் வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ அங்கே போகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த யூனியன் மெட்ரோலேருந்து நீங்கள் 1, 2, 3, 4, 5வது அதாவது எமிரேட்ஸ் டவர் 2 இந்த ஒரு ஸ்டேஷனில் தான் நீங்கள் இறங்கணும். ஏன்னா இது பக்கத்தில் தான் வந்து த மியூசியம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 5 ஏரியா தாண்டி போக போகிறோம். வாங்க உங்களை கூட்டி பண்ணி காட்டலாம். துபாயில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் எஸ்கலேட்டரில் வரக்குள்ள உங்களோட ரைட் சைடில் தான் நீங்கள் நிற்கணும். ஏன்னு சொன்னால் லெஃப்ட் சைட் வந்து வாக்கிங் பண்ணி போராக்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறதால நீங்கள் ரைட் சைடில் நின்று தான் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ், மீறினா ஃபைன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் வந்து பிங்க் கலரில் போர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து உமனுக்கும் சில்ட்ரனுக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்கள் மென்னோ இல்லாட்டி அடல்ட்டோ வந்து வேறு யாரும் வேறுனா அவங்களுக்கு ஃபைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அந்த ஃபைன் போர்டில் சொல்லியிருக்கிறோம். அப்படி அடல்ட் மென் எல்லாரும் வந்து சைடில் இங்கால நார்மலாக இருக்கிற இந்த வழியிலையும் நீங்கள் வரிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ எமிரேட்ஸ் டவர் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறங்கின உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்லை அப்படியே தூக்கி ரோட்டில் வச்ச மாதிரி அந்த மியூசியம் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் போக போகிற ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம். ஸோ அதில் எக்ஸிட் வந்து இந்த மெட்ரோ ஊடாக தான் கனெக்ட் ஆகுது. அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரோபோ வந்து இருக்குது. ஸோ இந்த ரோபோ வந்து கேட்குது ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கிலீஷ் என்னதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. நான் வந்து பார்ப்போம் எங்களோட சரி ஜேர்னி பிளானரை பார்ப்போமே, இல்லாட்டி நியர்பை லேண்ட்மார்க்ஸை பார்ப்போம். There are so many options available. Please choose which information you want to know about it. ஓகே. இதில் வந்து கேட்குது நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்காம். என்ன இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தேவை முக்கியமானது வந்து என்னது, சாப்பாடு தானே. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கிளிக் ஆகுதுல கொஞ்சம். ஓகே. Minai is about 400 meters from Emirates Towers Metro Station. You can take exit from exit 1, and for directions you can scan this QR code from my screen. ஓகே. ஸோ இதில் வந்து நான் கை தவறி நிவி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கேருந்து 400 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறோம். மேலதிக டீட்டெயில்ஸுக்கு இது ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கியூஆர் கோடையும் தருது. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது காய். ஸோ எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். வாங்க இன்னும் பார்ப்போம். பாருங்க காய்ஸ், எவ்வளோ பெரிய உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்களோ தெரியா, வானுயர்ந்த கட்டடங்கள் அப்படின்னு. இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் இந்த ஏரியா ஃபுல்லாக பெரிய கட்டிடங்கள் தான் பக்கத்தில் அடுக்கி வச்சுருக்குறாங்க. என்னென்ன கட்டிடங்கள்னு தெரியா, எல்லாம் வந்து வித்தியாசமான பேரில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள். என்ன நீங்களும் வரக்குள்ள வழி மாறி போயிட வேணாம். என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஃபைன் இருக்குது, டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்டில். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோவா பரபரப்பான மக்கள் அவங்க வேலையை பார்க்க போய் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே ஓடுற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் எல்லாம் வந்து பெரிய ரிச்சான கார்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் துபாய் ஒரு கோல்டன் சிட்டின்னு. ஸோ கோல்டன் சிட்டிக்கு ஏற்ற மாதிரியே வந்து இதில் அவுட்லுக்கும் காணப்படுது. இப்போ நாங்கள் வந்த மியூசியம் வந்து 19, 20, 21 இந்த 3 நாளும் பூட்டி வச்சுருக்குறாங்க. 22ஆம் தேதியிலிருந்து தான் ஓப்பனிங் வந்து இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 22ஆம் தேதி பிறகு வந்து இதில் அப்டேட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களோட இணைஞ்சிருங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் அதில் வெளியான ஒரு அவுட்லுக்கை வந்து நாங்கள் காட்ட போகிறோம். வாங்க பார்ப்போம்.
ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து மெட்ரோவில் இறங்கி வந்துட்டோம். ஸோ மியூசியம் க்ளோஸ் படியால் நாங்கள் வெளியில் இருந்து இந்த மியூசியத்தை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் காணப்படுது. இந்த வியூ பாயிண்ட்ஸில் நின்று நிறைய பேர் வடிவான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதை நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு கல்லை தூக்கி இப்படியே வச்ச மாதிரி இருக்குது. மிகவும் நல்லா இருக்குது. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ துபாய் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து க்ளோஸாக இருக்கிறதால உங்களுக்கு இதில் அவுட்லுக் எப்படி இருக்கும், எங்கெங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு விஷயங்களும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் உள்ளே போவோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். பட் இன்கேஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த வீடியோ காத்துக்கொண்டு இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட கண்டென்ட்டாக இன்றைக்கி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், மறக்காம சாலையோரத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட துபாய்க்கு போக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு ஃபியூச்சர் ஆஃப் மியூசியத்துக்கு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் இப்போ இருக்கிறது என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். என்ட்ரன்ஸில் பார்க்கக்குள்ளே இது வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் விற்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரொபோட்டிக்ஸ் டாக்ஸ், ரொபோட்டிக் மெஷின்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ஃபிஷ் இருக்குது. இது வந்து பொலித்தீனை சாப்பிட்ற ஸ்டார்ஃபிஷ். ஸோ ஃபியூச்சரில் வந்து பொலித்தீன் கன்சம்ஷன்ஸ் வந்து கூட இருக்குமென்று எதிர்பார்த்து அது சாப்பிட்றதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டார்ஃபிஷை உருவாக்கி இருக்கிறாங்க. பட் இது ஒரு ரொபோட்டிக் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜெல்லிஃபிஷ். இது வந்து சிக்னல் கோம்போ ஜெல்லிஃபிஷ் நினைக்கிறேன். மேபி ஹூனோஸ் கரண்ட்டு கூட உற்பத்தி செய்யுதோ தெரியலை. இது வந்து ஒரு ட்ரீ ஒன்று இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பட் இதில் கனிம பொருட்கள் எங்கே இருந்து வருது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை பற்றி ஒரு சின்ன விஷயமும் முன்னுக்கு வச்சிருக்கிறாங்க. இது வந்து கீழே இருக்கிற இன்ஸ்டன்ஸாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்குறாங்க. பிக் ஐடியாஸ், நிறையா ஹிஸ்ட்ரிஸ் எப்படி இருக்கும், அதோட நீங்கள் எப்படி ஒரு ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணலாம், இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும். ஸோ எல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவோட எல்லா விஷயங்களையும் இவங்க வச்சுருக்குறாங்க. ஈவன் இவங்களோட பென்சில் கூட ஒரு ரீசைக்கிள்டு பென்சிலாக தான் காணப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீயாக காணப்படுது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மேலே போகணும், இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து காஸ்ட் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி பெர் பர்சனுக்கு 200 dirhamக்கு மேலே தான் இருக்கும் அநேகமாக. ஸோ இது வந்து ஒரு கீழே இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுலேயும் சில ரோபோட்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஸோ காய்ஸ் அண்டு வார நேரத்தில் இங்கே வந்து டிக்கெட் இல்லை. ஸோ இன்றைக்கு மங்களே டிக்கெட் இல்லை, பட் வந்து கீழே இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்குறது கிடைச்சிருச்சு. அதில் வந்து ஒரு டாக், அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற பலூனில் வர மாதிரியான ஃபிஷ், வித் ரோபோட் வந்து காஃபி ஒன்று மேக் பண்ணுற மாதிரியான வீடியோ, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 or 3 months அட்வான்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணால் தான் ரிசர்வில் இருக்கும். ஏன்னு சொன்னால் இனி வரப்போகிற டிக்கெட் வந்து ஜனவரி 2025 ஜனவரி 25க்கு பிறகு தான் இனி வரப்போகிற டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் பார்க்க வந்த கதை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இப்படி சொல்லி ஒரு விரல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விரலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி தான் நான் இருந்து பேசிக்கொண்டிருக்கேன். இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸிட் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அதாவது மெயின்ல இருந்து பார்க்கல இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டை யூஸ் பண்ணாதான் இந்த விரல் இந்த ஸ்டாச்சுக்கு நீங்கள் வரலாம். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ போகிற அப்படின்னு சொன்னால் 2வது எக்ஸிட் அது வந்து என்ட்ரன்ஸுக்கு உள்ளே இருக்குது. அதாவது மியூசியத்துக்கு உள்ளே இருக்கிற எக்ஸிட்டால தான் நீங்கள் மெட்ரோக்கு போகலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஹாவ் அ குட் ஜேர்னி டு ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சாலையோரத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.